Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் prelims paper. இது உங்களோட banking or insurance exam எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே இந்த கொஷின் பேப்பர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பேசுவோம்னா காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், இல்ல பாராஜம்பிள் ஆர் க்ளோஸ் அண்ட் கிராமர் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ப்ரிலிம்ஸ் பேப்பர்ல நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ 10 மினிட்ஸ்ல நீங்க கிராமர் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாக்கிய சால்வ் பண்ண முடியாது. காம்ப்ரிஹென்ஷனோ இல்லை க்ளோஸோ ஒன்னா கொடுத்துட்டாங்கன்னா. ஸோ 10 மினிட்ஸ் ஆர் லெஸ் தென் 10 மினிட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுவோம். க்ளோஸோ எல்லாமே அடுத்த 10 மினிட்ஸ்ல பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டா நம்ம வந்துட்டு கிராமர் எல்லாம் அட்டன் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரேஸ் இருக்கு. ஓகே, மினிமம் 10 கொஷின்ஸ் இருக்குமா? ஓகே, 11th வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஃப்ரம் 6th கொஷின் 11 அதான் இருந்ததா, 14 அதான் இருந்ததா, 16 15. ஸோ 16 to 15 வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து 16th கொஷின்ல இருந்து நம்மளுக்கு என்ன வருது, பாராஜம்பிள்ஸ் இருக்கு. ஸோ மினிமம் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால 16 to 20 நம்மளுக்கு என்ன இருக்கு, பாராஜம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஃபர்ஸ்ட் கொஷின். First question என்ன இருக்கு, replace the phrase given in bold in the following sentence to make the sentence grammatically meaningful. Okay, so இங்க வந்து in the early centuries of second millennium BC people speaking strange dialects. ஓகே, ஸோ அப்படின்னா என்னன்னா ஒரு சர்டன் கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்கல்ல, அதுதான் வந்து டயலெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்கின் டு தட் ஆஃப் இந்தியா மூவ்ட் இன் நார்தர்ன் இராக் அண்ட் சிரியா. ஓகே, ஸோ இங்கே வந்து அக்கின் டு தட் ஆஃப் அதுதான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய ஃப்ரேஸ், வெதர் இட்ஸ் கரெக்ட் ஆர் வாட். ஓகே, அக்கின் டு தோஸ் ஆஃப், அக்கின் டு தட் இன், அக்கின் டு தோஸ் இன் டு, கீன் டு தோஸ் ஆஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அக்கின் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீனா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து கீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து கீன் டு தோஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வராது. ஓகே, ஸோ இப்போ அக்கின் டு தட் இன் ஆர் அக்கின் டு தோஸ் இன் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், இன் வந்து ஒரு விஷயத்துக்கு உள்ளதான் நம்ம இருப்போம், அப்போதான் நம்ம அந்த இன்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். இன்டூன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நம்ம என்டர் பண்ண போறோம், ஓகே, ஒரு ரூம்குள்ள என்டர் பண்ண போறோம், ஷி என்டர்ட் இன் டு த ரூம் அப்படி சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க வந்து akin to that of அப்படின்னு வருமா, இல்லாட்டி வந்து akin to those of India moved in northern Iraq and Syria வருமான்னு பாத்தீங்கன்னா it is first option. Okay, next one. It is becoming equally clear that reforestation will have little change unto people realize its importance. Okay, so it is becoming equally clear அப்படின்ற phrase கொடுத்திருக்காங்க. So அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து have little change அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து is becoming clearly equalன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பா நம்மளுக்கு வராது. இன்னொன்னு இப்ப have கொடுத்துருக்காங்க, இங்க என்ன சொல்லுவோம், இட் ஹேஸ் பிகம். ஸோ இப்போ ஹேஸ் வருது அப்படின்னா அது பக்கத்துல நம்மளுக்கு V3 தான் இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு V3 இருக்கு. பட் அது பக்கத்துல பாருங்க ஈக்குவல் அண்ட் கிளியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹேஸ் பிகம் ஈக்குவலி கிளியர், ஹேஸ் பிகம் கிளியர்லி ஈக்குவல். ஸோ நம்ம இப்போ ஈக்குவலி கிளியர் சொல்லுவோமா கிளியர்லி ஈக்குவல் சொல்லுவோமான்றதுதான் நம்ம டவுட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. ஸோ அப்போ என்ன வரும், ஹேஸ் பிகம் ஈக்குவலி கிளியர், நாட் கிளியர்லி ஈக்குவல். ஓகே, இட் இஸ் ஆப்ஷன் 2. Okay, okay, so next question. Once the event is over, many people claim credit for success and disowning the responsibility for failure. Okay, so இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய phrase என்னது, for success and disowning. Okay, so for successing அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ ஆப்ஷன்லயும் அப்படி எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஆஃப் சக்சஸ் அண்ட் டிசோனிங்ன்றது கண்டிப்பா நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ கிரெடிட் ஃபார் சக்சஸ், இந்த இடத்துல வந்து இந்த ஃபார் சக்சஸ்ன்றது கரெக்டா இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு 3 ஆப்ஷன்லயும் அதுதான் இருக்கு, நோ கரெக்ஷன்லயும் அப்படிதான் இருக்கு. பட் இந்த நோ கரெக்ஷன் வந்து இந்த பக்கத்துல டிசோனிங்னு சொல்லிட்டு வராது. ஸோ 5th ஆப்ஷனும் நம்ம எடுத்துடலாம்.
ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? ஃபார் சக்சஸ் பட் டிஸ்ஓனிங், ஃபார் சக்சஸ் பட் டிஸ்ஓன். ஸோ இங்கே வந்து சொல்லும் பொழுது பட்ன்றத ஒரு கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அடுத்து வந்து எனக்கு இப்போ கால் வலிக்குது பட் ஸ்டில் நான் வந்து ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம். இங்கே வந்து சக்சஸ் இருக்கு, இங்கே டிஸ்ஓன் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, fourth one. When sharks approach divers, they usually did so verily. ஓகே, ஸோ இங்கே வந்து அவங்க சொல்லும் பொழுது ப்ரெசென்ட்ல வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, வேற அது ஃப்ரேஸ்க்குள்ள வரல. அப்போ யூஸ்வலி டிட்ன்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டிட் கண்டிப்பாக வராது, வேற நோ கரெக்ஷனும் வராது, ஒன்னும் நம்மளுக்கு வராது. ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷனும் அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ வென் ஷார்க்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ யூஸ்வலி ஆர் டூயிங் சோ வெரிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யூஸ்வலி டூ சோ வெரிலி. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. யூஸ்வலி ஆர் டூயிங் சோ வெரிலின்ற வேர்ட் வந்து கண்டிப்பாக வராது. நம்மளுக்கு என்ன வரும்? யூஸ்வலி பக்கத்தில் டூ சோ வெரிலி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிராமட்டிக்கலா இட் வில் பி கரெக்ட். ஸோ யூஸ்வலியும் நம்மளுக்கு ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அது பக்கத்தில் வந்து பேஸ் ஃபார்ம் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ டூ இருக்கு. ஓகே, ஸோ வெரிலி. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. Okay, so next one. We observed that the rug dealers were primary dedicated. So கண்டிப்பா no correction வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. Okay, so என்ன வரும்? To the art of selling rugs. Okay, so very primarily dedicated வரலாம். Sorry, were primarily dedicated. So இது வந்து helping verb, main verb வந்து primarily dedicated ன்னு சொல்றாங்க. Okay, so had primarily been dedicated, வாய்ப்பே இல்லை. had been dedicated primarily, were being primarily dedication. ஸோ இது வந்து கன்ஃபார்மா நம்மளுக்கு வராது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நம்மளால போட முடியாது. இது வந்து பாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ இங்க வேர் தான் நம்மளுக்கு வரும். வேர் primarily dedicated to the art of selling rugs. So which is option 1. ஓகே, ஸோ நம்ம இப்போ 6 to 15 வந்து காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம். ஸோ 20 வரைக்கும் கொஸ்டின்ஸ் தள்ளிடலாம். 21st நம்மளுக்கு என்ன இருக்கு? கிராமர் பார்ட் இருக்கு, முடிச்சிடலாம். Okay, so இப்போ fillers கொடுத்திருக்காங்க. Contractors across the state have dashed to stop work on the scheme after the ministers failed to give them concrete assurance of timely payment. இங்க concreteன்னு கொடுத்திருக்காங்க, உடனே அது சிமெண்ட் போட்டு கட்டுற இதையா சொல்லுவாங்க? இல்ல, இதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது உறுதியானன்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன்ல வெக்காப்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி உறுதியான ஒரு அஷூரன்ஸ் ஆஃப் டைம்லி பேமெண்ட் பத்தி பேசுறாங்க. ஸோ எங்க வந்து அந்த வேர்டை எப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்றோன்றதையும் நீங்க பார்க்கணும். ஓகேயா? சரி, இங்க வந்து ஹேவ் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? V3 தான் வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து கான்ட்ராக்டர்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் ஹேவ் thought or decided, wished, started or determined. Okay, so இங்க என்ன வரும்? Have decided to stop work. Okay, okay, so next one. Dash it out in vehicle while remaining stuck in a traffic snarl for hours has become a routine matter for commuters. Who is commuters? Travelers தான் commuters ன்னு சொல்லுவாங்க. So who is pedestrians? road cross பண்றவங்கள சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து வெஹிக்கல்ல வந்து they are stuck அப்படின்னு சொல்றாங்க. ஸோ waiting it out அப்படின்னு சொல்லுவாங்களா? பாருங்க, கண்டிப்பா வெயிட்டிங் இட், திங்கிங், அரோவிங், ஃப்ரெட்டிங். ஸோ இங்க என்ன வரும்? நம்ம ஸ்வெட் ஆகி வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அவர்ஸ்க்கு. ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் 23rd. This allowed agriculture to prosper and dash wealth, but it also attacked barbarian invaders from the north. Okay, so to prosper and, so நம்ம and யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ டு ப்ராஸ்பர், இங்க வந்து வெல்த்ன்றது கொடுத்துருக்காங்க. அப்போ அங்க என்ன வரணும்? அட்ராக்டட் வெல்த்தா, கிரியேட்டட் வெல்த் ஆர் அட்ராக்ட் வெல்த்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஃப்ளரிஷிங் வெல்த், சீஸ் கூட வராது. இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நம்மளுக்கு வரும். டு ப்ராஸ்பர் and created wealth, but it also attracted barbarian invaders from the north. So நம்மளுக்கு என்ன வருது? செகண்ட் ஆப்ஷன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க வந்து our dash diversity may also be of some
வேல்யூ. ஓகே. ஸோ ஸ்டூபிஃபையிங் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த வந்து ஸ்டாக் பண்ணவோ இல்லை அஸ்டானிஷிங் ஷாக் ஆகிறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? ஸோ ஆர் டேஷ் டைவர்சிட்டி. ஓகேயா? அது எப்படி இருக்கு மே ஆல்சோ பி ஆஃப் சம் வேல்யூன்னு சொல்றாங்க. ஓகேயா? இங்க வந்து வெரி கேட்டட் அப்படின்னு சொல்லும் பொழுதே வெரைட்டி ரிலேட்டடா வருதுன்னு தெரியுதா? ஸோ டைவர்சிட்டி எப்படி இருக்கும்? ஆர் வெரிகேட்டட் டைவர்சிட்டி மே ஆல்சோ பி ஆஃப் சம் வேல்யூ. ஸோ மல்டி கலர்ட் ஆர் மல்டி நிறைய இருக்கிறத கூட சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. 25th question. Okay. My inward petition was instantly dash. So acknowledged, repudiated na rejected, acceded அப்படின்னு சொன்னா acceded அப்படின்னா வந்துட்டு it is accept பண்றது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன எக்ஸாக்டா வரும்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட். இன்வர்ட் பெட்டிஷன் வாஸ் இன்ஸ்டன்ட்லி அக்னாலேஜ் தான் பண்ணிருப்பாங்க. இன்ஸ்டன்டா பண்ணிடுவாங்களா டப்புன்ட்டு வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்றது. இன்ஸ்டன்டா ரிஜெக்டட்னு நம்ம சொல்ல மாட்டோம். இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே. 26th. 26th என்ன இருக்கு? வேர்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. இங்க வந்து ஸ்வாப் பண்ணிட மாட்டோம். இந்த நடுவில் இருக்கிற அந்த போல்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ல கொண்டு வரணும். ஓகே. ஸோ அ டைட்டில்டு பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ் பிலீவ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் மோஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் டுவர்ட்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஆஸ் மெனி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் நாட் ரியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க. இங்க வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டில்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ இந்த இண்டிபெண்ட் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஆன் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கண்டிப்பா டி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வராது. ஸோ அங்க கீழேயும் நம்மளுக்கு இல்லை. ஓகே. ஸோ பட் டி இங்கே வருமா அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. மெனி இண்டிபெண்ட் or many constitution direct many titled directors are not really independent. Okay. So இங்க வந்து ஏ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க என்ன வரும்? A constitution percentage of individual shareholders believe the independent of directors வராது. ஸோ இங்க வந்து கண்டிப்பா டி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன்ல வராது. ஓகே. ஓகே. ஸோ சிக்னிஃபிகண்ட் பர்சன்ட். ஓகே. ஸோ பர்சன்டேஜ் பற்றி பேசுகிறாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் பர்சன்டேஜ் நம்ம சொல்ல மாட்டோம். சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ்ன்ட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? சி தான் வரும். அப்போ 1ம் 4யும் தூக்கிடுங்க. ஸோ 2 and 3. அப்போ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் வருது. இங்கே என்ன கிளாஷ் இருக்கு? ஏ வந்து இங்கே வரும்னு சொல்கிறாங்க. இந்த த ஆர்டிக்கல் இருக்கும்போது இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு நவுன் தான் வரும். இது வந்து verb வந்து டைட்டில்டுன்னு சொல்லிட்டு வராது. அப்ப நம்மளுக்கு எது கரெக்டான ஆப்ஷன்? நம்மளுக்கு ஆப்ஷன் 3. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் பாருங்க. A significant percentage of individual shareholders believe the constitution of board of directors of most Indian companies is titled. இன்னொன்னு ஒரு க்ளூ கூட இருக்கு. இங்க ஹெல்பிங் verb இருக்கா? அப்போ மெயின் வேர்ப்னு ஒன்று வரணும்ல. இங்க சிக்னிஃபிகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது இது வந்து மெயின் வேர்ப் தானே. ஸோ டைட்டில் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதை வச்சு கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. 27th question. Technical advances allowed learning to phased online, and it is worth exploring what students across different attempts feel about this change, even as levels are being made to reopen education institution in a continue manner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல 2 பக்கத்தில் நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் தான் வரும். வேற பேஸ் ஃபார்மில் இருக்கிறது டி ஆப்ஷன் மட்டும்தான். அப்போ நம்ம இங்கே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து வராதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெக்னிக்கல் அட்வான்சஸ் allowed being to continue online, and it is worth exploring what students across different attempts வராது, different levelsன்னு சொல்லலாமா? அப்போ நம்மளுக்கு சி வந்து செகண்ட் பிளேஸ்ல வருது. அப்போ எங்க சி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு? ஆப்ஷன் 4ல மட்டும்தான் இருக்கு. இப்போ சி செகண்ட் பிளேஸ்ல போட்டுடுறீங்க. Levels feel about this change even as attempts are being made to reopen education institution in a phased manner. Okay. சரி, அடுத்தது போலாம். The COVID-19 pandemic, which afflicted every segment of Indian society, and at a embraced estimate conservative, more than a crore of its citizen, was the most insidious threat. Okay. So இங்க சொல்லும் பொழுது
டி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா மாறாது. கரெக்ட்டா வந்துட்டு த மோஸ்ட் இப்ப த்ரெட் பத்தி பேசுறாங்க. ஸோ இன்சிடியஸ் த்ரெட்ன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க மட்டும் தான் நம்மளுக்கு டி மாறாம இருக்கு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம பி அந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். The COVID-19 pandemic which embraced every segment of Indian society and at a conservative estimate afflicted more than a crore of its citizen. ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக வந்து போட்டிருக்கா. ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு வேர்டு கரெக்டாக உட்கார்ந்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது பாக்கி எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் நோ கரெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்னன்னு செக் பண்ணி ஒரு வாட்டி பார்க்கணும். ஓகே ஓகே ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. Next question. Prime Minister had himself recognition. கண்டிப்பா 1 வந்து first part of sentence இருக்காது. Okay, so the dilemma that his unelected government should take upon itself the responsibility for such a pivotal decision to accord formal articulated to Israel given the sensitive historical background. Okay, so பாக்கி எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோம். ஓகே அப்ப சி வந்து கரெக்டா தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்மளுக்கு வருமானா கண்டிப்பா வராது. பட் எந்த ஆப்ஷன்லயும் அந்த மாதிரி பண்ணல. ஸோ ஃபார்மல் ரெக்கக்னிஷன் சொல்லலாம். ஓகே ஃபார்மல் ரெக்கக்னிஷன் சொல்லலாம். அப்போ ஏ ஆப்ஷன் எங்க வருது? இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகே ஸோ லெட்ஸ் ட்ரை வித் திஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் had himself articulated. Okay, so C வந்து articulated the dilemma that his unelected government should take upon itself the responsibility for such a pivotal important decision to accord formal recognition to Israel given the sensitive historical background. So correcta நம்மளுக்கு இருக்கு, which is option 2. Okay, so next question. State government has opted for another through நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஏ வந்து இஸ் கரெக்ட். ஸோ இது ஒன்று தான் இருக்கு பட் நோ கரெக்ஷன் இருக்கு. ஓகே ஸோ த்ரூ ஆஃப் rupees 1000 crores open market borrowing immediate the Reserve Bank of India to meet tranche financial requirements. What is trancheனா நம்ம வந்து அந்த பகுதி பகுதியாக பிரித்து பணம் கொடுப்பாங்களா அதை tranches-ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏ வந்து கன்ஃபார்மாக நம்ம மாற்றணும் கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் 3யும் இருக்கு 5யும் இருக்கு. ஸோ அதனால நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ பி வந்து த்ரூன்ற வேர்ட் கரெக்டா இல்லை. அப்போ நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் வராதுன்னு சொல்லிடலாமா? இது ஆல்ரெடி நம்ம 1 2 4 எலிமினேட் பண்ணிட்டோம். 3 இல்லாட்டி 5ன்னு இருந்தது. பட் 5ல வந்து பி வந்து கரெக்டா உட்காரலன்னு நோ கரெக்ஷனும் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன். இப்போ இது கரெக்டா இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ஆப்டட் ஃபார் another tranche of rupees 1000 crores open market borrowings through the Reserve Bank of India to meet what see another immediate financial requirements. கரெக்டா இருக்கா? ஸோ இப்படி கூட நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து எல்லா கிராமரும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாரா ஜம்பிள்ஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ரிஹென்ஷன் போகலாம். ஓகே சரி. ஸோ பேரா ஜம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், எது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சென்டென்ஸாக ரீட் பண்ணும்பொழுது அதில் ஏதாவது க்ளூஸ் இருக்கா பாருங்க. லைக் ஹீ ஆர் இட் அப்படின்னும் பொழுது யாரோ ஒருத்தரை பற்றி தான் பேசுவாங்க. நிறைய ப்ரொனவுன்ஸ்லாம் இருக்கும். ஓகே கன்ஜங்ஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக வர வாய்ப்பில்லை. எதையும் ரிலை பண்ணி தானே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அதை ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே ஸோ இன் மை வியூ. ஸோ யார் அந்த மை தெரியல. ஓகே ப்ரையாரிட்டி செக்டார் ஷுட் பி அன் ஏரியா ஆஃப் மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரையாரிட்டி செக்டார் பற்றி கொடுத்துருந்தா தான் அதை பற்றி பேச முடியும். ஸோ ப்ரையாரிட்டி செக்டார்ஸ் இன்க்ளூட் agriculture, small scale industries, housing, exports. Okay, so economics say that a market has failed when the market does not provide efficient outcome for society. Okay, so இங்க வந்து எக்கனாமிக்ஸ் பேசியிருக்கிறத பத்தி சொல்றாங்க, மார்க்கெட் ஃபெயில் ஆகுறத பத்தி. ஓகே, the government of India directs substantial bank credit to what it deems or priority sector for the Indian economy. ஓகே, ஸோ இங்க வந்து the government of India பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இங்க வந்து எக்கனாமிக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க.
ஒரு மார்க்கெட் ஹேஸ் ஃபெயில் சடனாக ஒரு மார்க்கெட் ஹேஸ் ஃபெயில்டுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டோ எக்கனாமிக்ஸில். ஓகே, ஸோ அதுவும் வச்சுப்போம். ஸோ டி வந்து மைட் பி இட் கேன் கம். இங்கே பார்க்கலாம், இட் இஸ் நாட் கிளியர் ஹவு செக்டார்ஸ். ஸோ இங்கே செக்டார்ஸ் நம்ம பொழுது அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் செக்டார்ஸ்ன்னு கோட் பண்ணியிருந்தா தான் அந்த செக்டார்ஸை சொல்லவே முடியும். ஐடென்டிஃபைட் ப்ரையாரிட்டி டேக் as there is no clearly articulated logic. ஓகே, மார்க்கெட்ஸ் ஃபெயில் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் ரீசன். ஓகே, அப்போ ஆல்ரெடி ஃபெயில் ஆகிட்டே இருந்திருந்தா தான் வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ்க்கு ஃபெயில் ஆகும்னு சொல்ல முடியும். சரி, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ டி வில் பி த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், வேற எதுவுமே வரல. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டி, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்ட்ஸ் சப்ஸ்டான்ஷியல். ஸோ இந்த வேர்ட் பாருங்க, சப்ஸ்டான்ஷியல்னா என்னது? லார்ஜ் இன் சைஸ். நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பட் முக்கியமான ஒரு செலவா சொல்லலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லலாம். லார்ஜ் இன் சைஸ். டைரக்ட் சப்ஸ்டான்ஷியல் பேங்க் கிரெடிட் டு வாட் இட் டீம்ஸ் ஃபார் ப்ரையாரிட்டி செக்டார் ஃபார் த இந்தியன் எக்கனாமி. ஓகே, ஸோ இப்போ ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்னா என்ன? இன்க்ளூட்ஸ் அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஹவுசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை வந்து பியில் நம்ம போடலாம். அடுத்தது, ஸோ இப்போ அதை வந்து பி நம்ம போட்டுட்டோம். இப்போ மேலே இன் மை வியூ அ ப்ரையாரிட்டி செக்டார்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் சே. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து சே தட் அ மார்க்கெட் ஹஸ் ஃபெயில்டு when the market does not provide efficient outcomes for society. ஓகே, ஸோ இன் மை வியூன்னு சொல்லிட்டு சி சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் கிளியர் ஹவு செக்டார். ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட் பாருங்க, ப்ரையாரிட்டி செக்டார் பத்தி போட்ட பிறகு இட் இஸ் நாட் கிளியர் ஹவு செக்டார்ஸ் கெட் ஐடென்டிஃபைட் ஃபார் த ப்ரையாரிட்டி டேக். ஸோ இங்கே ப்ரையாரிட்டி செக்டார்ஸ் இதுதான் சொல்லிட்டு இது வந்து identified for the priority tag as there is no clearly articulated logic அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து போடலாம். ஸோ இ வந்து இங்க வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Clear for the priority sector as there is no clearly articulated logic. Okay, so இங்க வந்து in my view a priority sector should be an area of market failure. Economics say that a market has failed when the market does not provide efficient outcomes for the society. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இந்த பாயிண்ட்ல வந்து சொன்ன பிறகு தான் ப்ரையாரிட்டி செக்டார் பத்தி சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் மார்க்கெட் ஃபெயிலியர். இதை சொன்ன பிறகு இந்த மார்க்கெட் ஃபெயிலியரை பத்தி தான் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சே தட் அ மார்க்கெட் ஃபெயிலியர் ஹேஸ் ஃபெயில்ட், த மார்க்கெட் ஹேஸ் ஃபெயில்ட் வென் த மார்க்கெட் டஸ் நாட். எப்போ ப்ரையாரிட்டி செக்டர் ஷுட் பி அன் ஏரியா ஆஃப் மார்க்கெட் ஃபெயிலியர். ஆனா அது எப்போ எக்கனாமிக்ஸ் சொல்லுது, எப்போ ஒரு மார்க்கெட் வந்து எஃபிஷியண்டா இல்லையோ அப்பதான். அப்போ நம்ம ஏக்கு அப்புறம் தான் நம்ம என்ன போடுவோம்? சி போடுவோம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஏ சி எல்லாம் வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எஃப் வில் பி யுவர் லாஸ்ட் sentence. Okay, சரி, let's start solving. Which of the following should be the first sentence after rearrangement? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? D. 17th one. Second sentence வந்து B. 18. Third sentence is E. 19. Fourth sentence வந்து A. 20. Last sentence will be F. Okay, so நம்ம வந்து parajumblesum பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து comprehension பண்ண போறோம். So it is from 6th question. Okay, so comprehension என்ன பண்ணுவீங்க? questions first படிப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த questions வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் we'll start solving. So questions எல்லாத்தையும் படிக்கும் பொழுது ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஒரு சின்ன சின்ன hints எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது எங்க அந்த இடத்துல வருதோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ அதை சால்வ் பண்றீங்க அந்த ஒரு ஹிண்ட் வச்சு அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸாம்ல எப்படி இருக்கும் questions? ஒரு பக்கம் வந்து ரைட் சைடில் கொஷின் இருக்கும், லெஃப்ட் சைடில் பேராகிராஃப் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் அந்த க்ளூ வச்சு படிக்கும் பொழுது அந்த கொஷினை பிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சின்ன சைஸாக வந்து எழுதியிருக்காங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க. இல்லை 3-4 லைன்ஸாக ஒரு ஆப்ஷனே இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு அந்த க்ளூவை தேடி படிக்கும் பொழுது நம்மளுக்கு ரிலேட் ஆகும். சரியா? ஸோ அதுதான் நீங்கள்
எவ்வளோ ஈஸியா சால்வ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு வரும். ஓகே, அக்கார்டிங் டு த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாப்அப் ஆட்ஸ். ஸோ பாப்அப் ஆட்ஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எது வந்து பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாப்அப் ஆட்ஸ். இங்க வந்து widely used, less popular now than at earlier times, a frequent target of click fraud, non-existent due to pop-up blockers, இல்லாட்டி வந்து increasingly popular due to search engines. Okay, so 5 விஷயம் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. widely, less popular-ஆ இருக்கு, frequent target இருக்கு, click fraud-க்கு, அப்புறம் வந்து pop-up blockers பத்தி பேசியிருக்காங்க, இன்னொன்னு search engines பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பாப்அப் ஆட்ஸை பற்றி தேடுவோம். ஸோ நான் இன்னொரு க்ளூவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாப்அப் ஆட்ஸ் பற்றி தேடும் போது இந்த மாதிரி ஏதாச்சும் வேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு கொஷனில் நம்மளுக்கு வரலாம்ல, ஸோ அதனால் சொல்கிறேன். ட்ராபேக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அட்வர்டைசிங் பற்றி சொல்லியிருக்காங்க, ஸோ பாப்அப் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, பே பர் கிளிக் ஆட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாப்அப் ஆட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. Okay, so let's start reading. Although banners and pop-up ads still exist, they are far less prominent than during the early days of the internet. So early days of the internet வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் லெஸ் ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு, less important இருந்திருக்கு than during the early days of internet. So இங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து less popular அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, far less இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்லலாம், earlier timesக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா வரும். Okay, so 7th question. According to the passage, which of the following best describes the practice of click frauds? ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போதே இந்த கிளிக் ஃப்ராடுன்ற வேர்டை பார்த்தோம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழே இருக்க கண்டென்ட்டை படிக்கலாம். கிளிக்கிங் ஆன் த பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ரைவல் கம்பெனிஸ். வாட் இஸ் ரைவல்? போட்டியாளர் சொல்லியிருக்கேன்ல, வெக்காப்ஸில் தான் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, ஸோ யூசிங் சாஃப்ட்வேர் டு பிளாக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் யூட்டிலைசிங் சர்ச் இன்ஜின்ஸ் ஆப்டிமைசேஷன் டு விசிட் த பேஜஸ் ஆஃப் காம்படிட்டர்ஸ், fraudulently purchasing products online, இல்ல clicking on the pay per click ads of competitors. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன 5 விஷயம் பார்த்துருக்கோம். பேனர் பத்தி பார்த்துருக்கோம், அடுத்து சாஃப்ட்வேர் டு பிளாக் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை, அடுத்து சர்ச் இன்ஜின்ஸ் பத்தி பார்த்தோம், fraudulent purchasing products, ஃபிஃப்த் ஒன் என்னது, கிளிக்கிங் ஆன் pay per click ads competitors. ஓகே, ஸோ இப்போ நம்ம தேட வேண்டிய விஷயம் என்னது, கிளிக் ஃப்ராட், அதை பத்தி தேடணும். ஓகே, நம்ம எங்க பார்த்தோம், இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது பேராகிராஃப் ஃபுல்லாவே அதை பத்தி தான் இருக்கு. ஓகே, ஸோ எங்கேருந்து ரீட் பண்ணலாம், இங்கே கால்ட் அஸ் ஃப்ராடுன்னு கொடுத்துருக்கு. Okay, so when companies began pouring billions of dollars into this emerging medium, online advertising specialists started to notice the presence of what would later be called click fraud. Representatives of a company with no interest in product advertised by a competitor click on the competitor's ads simply to increase the marketing cost of the competitor. Okay, so in the point நம்ம பார்த்தோம், click frauds grow so rapidly that marketers sought to diversify their online positions away from pay per click marketing through a new medium. So இங்க வந்து என்ன பார்த்தோம், clicking on the pay per click ads of competitors. So இங்க வந்து எப்படி practice of click frauds நடக்குது, it is fifth option. இதை பத்தி search engine software இதை பத்தியெல்லாம் எதுவும் நம்ம பார்க்கல. Okay, so 8th question. According to the passage, the largest point at which the television and internet differ as an advertising medium is. Okay, so இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, largest point எதுல வந்து டெலிவிஷனும் இன்டர்நெட் differs as an advertising medium. Okay, சரி. The type of individual each medium reaches, இல்ல whether medium is interactive ன்னு சொல்லலாமா, இல்ல pace of which the medium evolves, இல்லாட்டி the cost of advertising with each medium, whether each medium contains drawbacks. Okay, so இது 5 விஷயம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, இண்டிவிஜுவல் பத்தி, டைப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஈச் மீடியம் ரீச் பண்றது, இன்டராக்டிவா இருக்க மீடியம், அடுத்து பேஸ் ஆஃப் மீடியம், the cost of advertising, அடுத்து
contains drawbacks பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டெலிவிஷன் பத்தியோ இன்டர்நெட் பத்தியோ differs as a medium பத்தி நம்ம தேடணும். ஓகே ஓகே ஸோ இங்க எதுவும் இருக்கா? search engines paper பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே ஸோ இட்ஸ் நாட் here. ஸோ இங்க வந்து நியூ மீடியம்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்னது ஃப்ராட்ஸ் சார்ட். ஓகே ஸோ இங்க நம்மளுக்கு இல்ல. டெலிவிஷன் இன்டர்நெட் பத்தி incredible payback, faceless through. Okay, software Yahoo offered free software enabling users to block pop ads. Okay, these exploded frustration of these online sophisticated burgeoning. நம்ம பார்த்த vocabulary வார்த்தை எல்லாமே இங்க வருது. அதை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா எல்லாமே நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே சரி. ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன் டெலிவிஷன் ஒர்க் வித் அ ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் அட்வர்டைசிங் மீடியம். ஓகே ஸோ இங்கே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டெலிவிஷனில் என்ன பண்ணுறாங்க? ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் அட்வர்டைசிங் மீடியம். இன் மெனி வேஸ் த டெலிவிஷன் ஆட்ஸ் ad டுடே ஆர் சிமிலர் டு தோஸ் ad 2 decades ago. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை பற்றி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. most television ads still feature actors still run 30 or 60 seconds and still show a product. Okay, however the differing dynamics of the internet pose unique challenges to advertise, forcing them to adapt their practices and techniques on a regular basis. So இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? challenges to advertise, forcing them to adapt the practice and techniques on a regular basis பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட் என்னது? டெலிவிஷனுக்கும் இன்டர்நெட் பத்தியும் என்ன டிஃபர் ஆகும்? however the differing dynamics of internet pose unique challenges to advertise, forcing them to adopt their practices and techniques on a regular basis. ஸோ இங்க வந்து பார்க்கலாம். The type of individual each medium reaches, medium is interactive, the pace at which medium evolves, cost of advertising with each medium, whether each medium contains drawbacks. So இதில் என்ன ஆப்ஷன் வரும்? The pace at which the medium evolves. So அது வந்து என்ன இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம வந்து சொல்லுது. ஓகே 9th one. ஓகே ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நம்ம படித்தோன்னா இது என்ன நம்மளுக்கு என்ன டோனில் வந்து ஆத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரா, இல்லாட்டி வந்து ஒரு பயாஸ்டாக ஒரு இது பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களா, சர்ப்ரைஸ்டா, இல்லை கிரிட்டிக்கலாக இருக்கா ரொம்ப இந்த கண்டிஷன்லாம், இல்லாட்டி வந்து அனாலிட்டிக்கலாக இருக்கா. ஓகே ஸோ அனாலிட்டிக்கலாக இருக்கா இல்லாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பயாஸ்டாக இருக்கான்றது தான் டவுட்டாக இருக்குது. ஸோ கிரிட்டிக்கலாவோ சர்ப்ரைஸ்டாவோ எதுவுமே இல்லை. ஓகே ஸோ பயாஸ்டா ஒரு பக்கமா அவரு பேசல. இருங்க கன்க்ளூஷனும் ஒரு வாட்டி படிக்கலாம். இதோ pay-per-click advertising remains a common and effective advertising tool. So இதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. Adapted yet again to the changing dynamics of the internet, adopting new techniques such as pay-per-performance advertising, each search engines, affiliate marketing. As pace of internet evolution increases, it seems all more likely successful, and internet will remain a strategy that shuns constancy and emerges change. So இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட் கூட as the pace of the internet evolves increases, it seems all the more likely that advertising successfully on the internet requires a strategy that shun கான்ஸ்டன்சி அண்ட் எம்ப்ரேசஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ மற்ற 4 பாயிண்ட் அதில் இல்லைன்றதுக்காக நம்ம தேர்ட் பாயிண்ட்ன்றத போட்டோம். ஸோ இங்கே வந்து அதோட ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாரு அவர் வந்து he is not biased in one side, he is analytical. ஸோ இங்க வந்து அவரோட டோன் எப்படி இருக்கு? அனாலிட்டிக்கலா இருக்கு. ஓகேயா? ஓகே ஸோ next question. The author implies what about the future of pay-per-performance advertising? Okay, so implies அப்படின்னா நம்ம வந்து என்னெல்லாம் சொல்லலாம்? Inferredன்னு கேட்கலாம். ஓகே ஆர் கன்க்ளூடுன்னு கேட்கலாமா? ஸோ இது இந்த மாதிரி கூட நம்மளுக்கு
questionல கேட்கலாம். Okay. Although it proves and pay-per-click advertising, it is still vulnerable to click frauds. It will one day become extinct as one second. Ninth question முடிச்சோமா? Okay. So sorry. இது நம்ம பார்த்துட்டோம். So improves on pay per click advertising. It is still vulnerable to click frauds. It will one day become extinct as internet users வந்து discover drawbacks with it. ஸோ drawbacks பத்தி வந்து வேற ஒரு பாயிண்ட்லயும் நம்மளுக்கு போட்டிருந்தாங்க, பட் பேசேஜ்ல இருக்கான்றத பார்ப்போம். அடுத்து இன்டர்நெட் யூசர்ஸ் வில் டெவலப் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டு பிளாக் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இவங்க வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு வந்து பிளாக் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து இட் வில் எவென்ச்சுவலி பிகம் லெஸ் பாப்புலர் வித் அட்வர்டைசிங் ஆஸ் த இன்டர்நெட் இவால்வ்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் இமர்ஜஸ். ஓகே, ஃபிஃப்த், இட் வில் நாட் ஃபேஸ் ட்ராபேக்ஸ் டியூ டு த டிஃபரிங் அப்ரோச் ஆஃப் ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இங்கே வந்து லெஸ் பாப்புலர் பத்தி பேசியிருக்காங்க, drawbacks emerges சொல்லியிருக்காங்க, will not face drawbacks ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து will not face drawbacks, இங்க வந்து drawbacks தான் emerge ஆகுதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து develop free softwares ன்னு சொல்லியிருக்காங்க, discover drawbacks ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல இருக்க பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, improves on அட்வர்டைசிங்ல இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம தேட வேண்டியது ஃபியூச்சர் ஆஃப் பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் அட்வர்டைசிங். ஸோ இந்த வேர்ட் நம்ம நடுவுலயே பார்த்தோம். Pay-per-click advertising remains a common and effective advertising tool. Marketers adapted yet again to the changing dynamics of the internet, adopting new techniques such as pay-per-performance advertising. Okay. So இங்க வந்து search engines optimization, affiliate marketing as a pays internet. Okay, இங்க அதை தான் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் வந்து pay-per-click, pay-per-performance பத்தி எதுவும் கொடுத்துருக்காங்களா, அதோ இங்கேயும் இருக்கு. as a result of these advantage and incredible நம்ப முடியாத so growth in the use of search engines which provide excellent venue of per click advertising, so companies began turning to per click marketing in droves. However, as with the banner and pop-up ads preceded them, pay per click ads came with their drawbacks. ஓகே, ஸோ அவங்க வந்து தே கேம் வித் த ட்ராபேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ வேற ஏதாச்சும் இருக்கா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? A major development in online marketing came with the introduction of pay-per-click ads. Unlike banners of pop ads, which originally required companies to pay every time a website visitor saw an ad, pay-per-click ads allowed companies to pay only when an interested potential customer clicked on an ad. Okay, so ஒரு இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர் பண்ணா மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எங்கேயும் வந்து அதை பத்தி நம்மளுக்கு இல்லை. இப்போ ஸ்டார்ட்டுக்கு போயிட்டோம் நம்ம. ஓகே ஓகே, ஸோ இங்க வந்து ட்ராபேக்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணல. ஓகே, ட்ராபேக்ஸ் வந்துட்டு இமர்ஜ் ஆயிருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே, லெஸ் பாப்புலரா இருக்கு, எவென்ச்சுவலி பிகேம் லெஸ் பாப்புலரா இருக்கு வித் அட்வர்டைசர்ஸ் ஆஸ் த இன்டர்நெட் எவால்வ்ஸ் அண்ட் ட்ராபேக் இமர்ஜஸ். ஸோ இங்க வந்து இட் இஸ் ஆப்ஷன் 4. 11th question. Okay, which of the following most accurately states the main idea of the passage? ஸோ இது ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசேஜ்ல என்ன மெயின் ஐடியா இருக்கு அப்படின்னு தெரியும். இது ரொம்ப நம்ம வந்து கன்க்ளூஷன்ல மைட் பி இருக்கலாம் பேராகிராஃப்ல, இல்லாட்டி நீங்க ஃபுல்லா படிச்சதான் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, இங்க வந்து எல்லாமே பிக்கா இருக்கு. ஓகேயா, ஸோ லெட்ஸ் ரீட் திஸ். Okay, although pay-per-click advertising remains a widespread and effective. So இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு இடத்துல. So வந்து widespread and effective online advertising medium, it is popularly likely to diminish as the internet evolves ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லையே. Although effective advertising, marketers adapted yet again the changing dynamics of the internet. So இது first one வராது. அடுத்து the internet advertising is not well received by internet users, causing independent programs to subvert advertisers. No, unlikely the television, the internet has experienced dramatic changes in short periods of time.
Unlike the television, the internet has evolved rapidly. See, in the point நம்ம வந்து rapidly forcing online marketers to develop new advertising strategies and mediums ன்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு paragraphல படிச்சோம். So இங்க வந்து accurately states the main idea is what? It is fourth option. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? No. So இதுல வந்து நம்மளுக்கு fourth one தான் நம்மளோட answer. Okay. 12th question. Passage implies that which of the following attributes will be the most important for future success in online advertising? So flexible creativity, disciplined patience, uniform approach, ruthless tenacity and eclectic approach. So இங்க வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன வந்து அது கன்க்ளூட் பண்ணுது, அதோட அட்ரிபியூட்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் சக்சஸ். ஆன்லைன் அட்வர்டைசிங்ல ஃபியூச்சரோட சக்சஸ் என்னன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிள் கிரியேட்டிவிட்டியா தான் இருக்கு. டிசிப்ளின் பேஷன்ஸ்லாம் இதுல நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே ஓகே. ஸோ 13th கொஸ்டின், அஃபிலியேட். ஸோ எத்தனை பேர் வந்து வெக்காபுலரி பார்த்தீங்க? அஃபிலியேட்ன்ற வேர்ட் நான் சொல்லி கொடுத்தேன். தொடர்புடைய அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இன்னொரு ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்ல. அதாவது நம்ம காலேஜ் இட் இஸ் அஃபிலியேட்டட் டு இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேயும் வந்து அது தொடர்புடைய அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? ஜாயின் பண்றத பத்தி சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடரேட். அட்ஜர்ன்னா என்னது? அட்ஜர்ன் இஸ் லைக் போஸ்ட்போனிங் சம்திங். கோர்ட்ல வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க வந்து தொடர்புடையன்னு சொல்லும் போது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ஜர்ன் வில் பி யோர் ஆன்சர். இன்கார்பரேட்லாம் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு சொல்லுவோம்ல, அமால்கமேட், அசோசியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ப்ராமினென்ட். ப்ராமினென்ட், எமினென்ட் இது ரெண்டுமே இட் இஸ் அ சினோனிம். நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ் கிரிசென்ஸ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் லைக் அபவுட் growth அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு growing something from inside அப்படின்னு சொல்லுவாங்க. protruding அப்படின்னு சொன்னா foremost. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஸோ டிஸ்அப்ரூவிங்கா இருக்குன்னா இட் இஸ் அப்ட்ரூஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் will be your answer. 15th question. சர்க்கம்வென்டட் அப்படின்னா வந்து ஏதோ ரவுண்டா இருக்கிற ஒரு விஷயம் தான் சர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அக்யூமுலேட், அக்வென்சன்ஸ் அப்படின்னாலாம் கெட்டிங் அட்ஜஸ்டட்னு சொல்லலாம். இது வந்துட்டு அக்சீட் அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்றது சொல்லலாம். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் நம்மளுக்கு வரும்? ஸோ இங்க கேட்டிருக்கிறது சிமிலர் மீனிங். ஓகே. ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு அக்செப்ட் பண்றது சர்க்கம்வென்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல. ஸோ சிமிலரா கேட்டிருக்கும் போது இட் இஸ் outwit. ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? சர்க்கம்வென்டடுக்கு வந்து சிமிலர் வந்து outwit. ஓகே. ஸோ we have done with even comprehension. ஓகே. ஸோ இன்னையோட செஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னும் வந்து கிளாரிட்டியா நம்ம வந்து கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஸோ டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்க. அது முடிச்ச பிறகு நீங்க வந்து போயிட்டு அந்த செஷன்ஸ்ல வந்து வேற ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க போடலாம். ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.